இது பார்த்திங்கன்னா வெயிட் ஸ்கேலு. இதில் மேக்ஸிமம் வந்து பவரு அதிகமாக வந்துச்சுன்னா அந்த 4007 டயோடு இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து ஃபால்ட் ஆகும். அடுத்தபடியாக மோஸ்ட்லி இந்த தராசில் வந்து பேட்ரி செக்ஷனும் அதுக்கு அடுத்தபடியாக சுவிட்சும் தான் ஃபால்ட்டு வரும். அதனால் நம்பி தராசு நீங்களாம் வேலை பார்க்கலாம். பாருங்கள், இப்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு தான் ஃபால்ட்டு. எக்ஸாம்பிள் இது வந்து சுவிட்சில் இருக்கக்கூடிய 2 எண்டு. இதை நான் இங்கே பாருங்கள், நான் ஜாயின் பண்ணுறேன். வந்து ஸ்கேல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதை மாற்றி விட்டாலே போதும். இது மேக்ஸிமம் நல்லா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும், ஆனால் போயிடும். புதுசாக சுவிட்ச் ஒன்று மாற்றிக்கிங்க. இல்லை எனக்கு சுவிட்சு போயிடுச்சான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்கிறேன்னா, இந்த 2 ஒயரும் டிசி, அதாவது வந்து ஏசியை வந்து கனெக்ட் பண்ணுவானா, இந்த சுவிட்சில் இருக்கக்கூடிய 2 எண்ணையும் அப்படி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆன் ஆகுதா ஆன் ஆகலையான்னு. இங்கே நான் கையில் தான் பிடிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து ஏசியில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வெயிட் ஸ்கேலை வந்து டச் பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா லீக்கேஜ் இருந்துச்சுன்னா ஷாக் அடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து ஏசியை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் பார்க்குறேன். ஏசினா கரண்டில் சுருவோம்ல ஒயரு, அது ஓகேங்களா. இல்லை பாருங்கள், நான் திரும்ப டச் பண்ணிக்கிறேன். கையில் தான் பிடிச்சிருக்கேன், இன்னும் ஷாக்கெல்லாம் அடிக்கலை. நோ ப்ராப்ளம். தயங்காமல் வேலை பாருங்கள். நன்றி.